ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிக்கு இலவசமாக அதுவும் சத்தான தீவனம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் நம்மளோட டாப்பிக்கு. இது சத்தான தீவனம்ன்றப்ப இது நாட்டுக்கோழி முட்டை, இது சத்தானது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்டா அதுக்காக வேண்டி கோழிக்கு நான் சத்தாக வளர்க்குறோன்றதுக்காக நாட்டுக்கோழி முட்டை கொடுக்க முடியுமாடா, அதுவும் இலவசம் சொன்னியே, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோழியை அடை வைக்கிறப்போ கொஞ்ச நாள் கழித்து கேன்லிங் பண்ணி பார்க்கணும். ஒரு 5லேருந்து 7 நாளில் கேன்லிங் பண்ணி பார்த்தோம்னா அந்த முட்டையில் கருக்கூடாத முட்டைகள் இருக்கும். அந்த கருக்கூடாத முட்டைகள் கோழியில் இருக்க கரு உள்ள முட்டைக்கும் ஹீட்டு ஒழுங்காக கிடைக்காது. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா அந்த முட்டையை ரிமூவ் பண்ணணும். அந்த கருக்கூடாத முட்டையை ரிமூவ் பண்ணியாச்சு, இது வேஸ்ட்டா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இதை வேக வச்சு கேரட் துருவதில் சீச்சு எல்லா கோழிக்கும் கொடுக்குறப்போ இந்த முட்டை வேஸ்ட் ஆகிறதில்ல, ப்ளஸ் கோழியில் நல்லா சாப்பிட்டுக்கிறோம். இதனால் என்ன பெனிஃபிட்டு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டு. இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் முட்டையில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம காசு போட்டு தீவனமாகவோ இல்லை சப்ளிமெண்ட்டாகவோ கோழிக்கு வாங்கி கொடுக்குறத விட நம்மகிட்ட ஃப்ரீயாக கிடைக்கிது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை கொடுக்குறப்ப குஞ்சோட மசில் மாசு, போன் வெயிட்டு நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேரல்ஸ் பார்த்திங்கன்னா, குஞ்சை நம்ம குறிப்பிட்ட காலம் கேஜில் அடைச்சி வச்சுருப்போம். ப்ரூடிங்காக இருந்தாலும் சரி, தாய்க்கொல்லி விட்டாலும் சரி. அதை அடுத்து நம்ம மேய்ச்சலுக்கு விடுறப்போ அதில் கொஞ்சம் வளர்ச்சி குறைபாடு ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் ஏதாவது சீக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அது வெறுமனே எந்த மெடிசனுமே இல்லாமல் இப்படி முட்டையை திருவி கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை முற்றிலும் தவிர்க்கப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த சண்டைக்கோழி வளர்க்குறவங்க எல்லாமே கோழி குஞ்சுகளுக்கு முட்டை கொடுக்குறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. அது இதனால் கூட இருக்கலாம். குஞ்சு வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 10 குஞ்சு இருந்தால் 10மே ஒரே மாதிரி இருக்குது. இது நம்ம காசு போட்டு கம்பெனி தீவனம் வாங்கி கொடுக்குறது காட்டிலும் இதை ஃப்ரீயாக கிடைக்கிது. இன்னுமே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.